Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம அட்வான்ஸ்டு ஃபிபனாச்சி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி சேனல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். இந்த 2 டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடர், அதாவது உங்களோட ட்ரேடிங் லெவலில் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரசி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டவுன் ட்ரெண்ட் இருந்ததுன்னா டவுன் ஃபிபனாச்சி வச்சு பாருங்கள். அதோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் பாருங்கள். அந்த இடத்துல மார்க்கெட் இருந்ததுன்னா ஸோ அங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகும் இல்லையா பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால் மறுபடியும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ அதாவது 50 to 60% கோல்டன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபிபனாச்சி டூலை தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கிருந்து இந்த ஒரு அப் ட்ரெண்ட் மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ இது இப்போ கீழே இறங்குது. இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. இது மறுபடியும் எவ்வளோ தூரம் ஃபர்தராக கீழே இறங்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கும் 50 to 60% சேம் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் ஓகேங்களா. இன்கேஸ் ஃபர்தராக மேலே போயும் ஓகேங்களா. ஸோ அந்த முன்னாடி வரைஞ்சு பார்த்திங்கன்னா 50 to 60% இதுக்கு முன்னாடி செட் பண்ண இந்த சின்ன ஸ்விங்கோட ஹை அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக அந்த ஸ்விங்கோட ஃபஸ்ட்டு செட் பண்ண ஸ்விங்கோட ஹைக்கே போயிடும் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு லைவ்லேயே காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 30 டிசம்பர் ஓகேங்களா. ஸோ அந்த அன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் லைவில் ட்ரேட் எடுக்கும்போது நான் அப்படியே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் 50 to 60% மேக்ஸிமம் 50% வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் நடக்கும் ஓகே. அதாவது ஸ்கேல்பிங்னா அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் பக்கத்தில் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டச் ஆனோடனே பையிங் ஓட இது வந்து ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் 10 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கேல் பண்ணி எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்போதைக்கு அப்போ ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோ எடுத்து நான் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டே தான் என்ன அப் டு டேட். நீங்கள் டெய்லி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் லைவில் என்ன மாதிரியான பொசிஷன்ஸுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைவாக கொடுத்துட்டே இருப்பேன் ஓகேங்களா. ஸோ இதில் இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 6 நாளோ 7 நாளோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு நாள் தான் ஹிட் ஆகிருக்கு. அதுவும் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்ஜிங் பண்ணியிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ் போக ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஹியூஜாகவே இருந்தது ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் போய்ட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் டெலகிராம் சேனலில், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இதை நீங்கள் வந்து கால்ஸ்க்காகவோ மார்க்கெட் அனாலிசிஸ்க்காகவோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. அதில் வந்து நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கான புக்ஸ் எல்லாமே நான் அதில் பின் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் யார்ட்டையும் போய் ஒரு ட்ரேடிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து இதில் இருக்கிற புக்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஹார்மோனிக் ட்ரேடிங்கில் இருந்து எல்லாத்துக்கான ஹார்மோனிக் ட்ரேடிங்கான பெய்டு புக்ஸ் கொண்டு நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினா குறைஞ்சது $5 to $10 வந்து பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நான் அந்த டெலகிராம் சேனலில் போட்டு வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த டெலகிராம் சேனல் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கும்போது நெருங்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே ஒரு ஸ்கேல்பிங் மீன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட நமக்கு 20 to 30 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் 10 பாயிண்ட் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வந்துட முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி 1 லாட் 2 லாட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 5 to 10 பாயிண்ட் கிடச்சாலே போதும் ஓகேங்களா. ஸோ அந்த 10 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது லாட்டுக்கு இப்போ 75 குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 குவான்டிட்டி 3000 குவான்டிட்டி யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 10 பாயிண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ரெக்கவர் பண்ணி தந்துடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 ட்ரேட் எடுப்பாங்க, ஸ்கேல் பண்ணுவாங்க, முடிச்சுட்டு கிளம்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறதுல நம்ம வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனுக்கான ஃபுல் மாஸ்டர் கிளாஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் போயிட்டு எங்கேயும், அதாவது பிகினர், நீங்கள் இது வரைக்கும் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணதே இல்லைனாலும் சரி, நீங்கள் இண்டெக்ஸில் ஆப்ஷன் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி ஓகேங்களா. ஸோ அதுக்கான மாஸ்டர் கிளாஸ் வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷனில் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கணும், எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எதெல்லாம் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு
ஃபுல் லென்த் வீடியோ, அதாவது நீங்கள் ஒரு வெபினார் அட்டன் பண்ணால் என்ன கிடைக்குமோ, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போகுது, மறுபடியும் ஜம்ப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் இருந்து ஜம்ப் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இப்போ மறுபடியும் இது இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகும், அதுக்கு மறுபடியும் டவுனுக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் டூல், அதாவது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறது. இப்போது நான் வந்து இந்த ப்ளூ கலர் அந்த பர்பிள் கலர் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நாங்கள் என்ட்ரி போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அது ஒரு லெவலு, நான் அதை வந்து குரூப்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு அந்த வீடியோலேயே ரெக்கார்ட் ஆகிருக்கும், நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லைவ்லேயே என்ட்ரி எடுத்துகிட்டு நான் வந்து மொபைலில் என்ட்ரி எடுத்துகிட்டு லேப்டாப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ட்ரி ஜோன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ண உடனே நான் வந்து என்ட்ரி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கேண்டிலே நம்ம என்ட்ரி போட வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் போட்டு ஓகேங்களா? ஸோ டே ஹை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருச்சு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே என்ட்ரி ஆகலாங்க முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் வீடியோ பார்க்கலாம் பார்த்துருங்க. இண்டெக்ஸில் 25 to 30 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து அதுக்கு 1:2 வைக்கணும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மணி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்த ப்ரைஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 825 இருக்கு, ஆனால் நான் 800 இந்த மணியை செலக்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் டார்கெட் எப்படி போய் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது லைவில் ரெக்கார்ட் பண்ணது. ஓகேங்களா? லைவ் ட்ரேட் இது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக மொபைலில் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது. ஓகேங்களா? ஸோ நான் எப்போவுமே 1 லாட் தான் யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் 2 லாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே எக்ஸ்பைரி டேவாக இருந்தால் அன்றைக்கி வந்து மேக்ஸிமம் 4 to 5 லாட்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா நம்மகிட்ட வந்து மார்ஜினுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் ரிஸ்க் எடுப்பேன். ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுனாலே போதும். இப்போ இன்றைக்கி வந்து நான் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டேன்னா அந்த அடுத்த நாள் வந்து அன்றைக்கி நான் வந்து ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதே வந்து மார்க்கெட் சைட்வேஸாக இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சுட்டு எனக்கு ஒரு 20 பாயிண்ட் வந்தால் கூட ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு 20 பாயிண்ட் டார்கெட் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடும். ஆனால் அந்த இடத்துல வந்து குவான்டிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி தெரில அப்படின்னா வந்து ஹெட்ஜிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து லாஸ்ட் டேயில் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து நம்மளோட ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸில் இருந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அது பாட்டு மார்க்கெட் கிளம்பிட்டு இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இப்போ அந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதாவது பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் ஃபர்தராக போகுது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டே ஹைக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ், பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டுமே. இது எதுக்கு நான் கொடுக்குறேன்னா அது லைவ் மார்க்கெட்டில் எப்படி அப்ரோச் பண்ணவங்களும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரணுங்காக. இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்யூரசி லெவல் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இது பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ரியல் மணி போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்டிஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம டெலகிராம் சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே தான் இருந்தோம் லைவில். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டே தான் இருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே கிடையாது. நம்ம இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோன்னு தெரியுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இந்த வீடியோ ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம் கீழே டிஸ்பிளேயில் தெரியும். ஓகேங்களா? லேப்டாப்போட டைம் தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 11 o'clock வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடச்சோன்னே என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டில் டார்கெட் ஹிட்டு, ஆனால் நெஃப்டியில் என்ன டார்கெட் ஹிட் ஆகல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் ட்ரேடுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயமும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா வந்து நிறையா கண்டென்ட்ஸ் அதில் சேர்க்க வேண்டியிருக்கனால மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் எடுத்து அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு அதை தெளிவாக புரியுது. நான் ஒவ்வொரு நாளும் கேப்சர் பண்ணிருக்கேன். ஸோ அது கிடச்சோன்னே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெவல்ஸ் வரைஞ்சு கொடுத்துட்டு இது எது நடந்தால் இங்கெங்கே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வரைஞ்சு கொடுத்துட்டு நான் வெளியே போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்பவுமே என்னோடய டார்கெட் ஒரு ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு கிளம்பிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உங்களுக்கான டே அன்றைக்கான டே மேக்ஸிமம் 2 ட்ரேட், அந்த 2 ட்ரேடில் உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, செகண்ட் ட்ரேட்
டார்கெட்டாக ஸ்டாப் லாஸோ எது ஹிட் ஆனாலும் சரி நீங்கள் அதுதான் உங்களோட கடைசி ட்ரேட். அன்னைக்கான டே நமக்கு அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அதோட முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்ஷன் சார்ட்டில் என்ன டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி சார்ட்டில் டார்கெட் ஹிட் ஆகல. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்பைரியை பொறுத்து வந்து, அதாவது எக்ஸ்பைரிக்கான டேஸ் ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை பொறுத்து நம்மளோட டார்கெட் ஹிட்டிங் ரேஞ்சு அதிகமாக இருக்குது. இதே நான் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நான் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெஃப்டியில் டார்கெட் ஹிட் ஆச்சு, ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் டார்கெட் ஹிட் ஆகலை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வந்து ஃபிபனாச்சி சேனல் ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மலாக ஒரு சேனல் யூஸ் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுப்போம். இதில் வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் தெரிலனாலும் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளோட மணி வீணாக போயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதா. இதுக்கு வந்து ஃபிபனாச்சி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூல் இருக்கும், அதை போய்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. 0, 0.5, 1, அடுத்து 1.27, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -0.27. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும், இந்த 5 லெவல்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபேக் அவுட் கொடுக்குறப்ப தான் கொடுக்கும். இன்கேஸ் ரெண்டு சைடில் எந்த சைடு வேணாலும் அந்த -0.27 இல்லை 1.27 பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம அதுக்கான எந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கோமோ ஓகேங்களா. ஸோ அது எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். இன்கேஸ் இப்போ நான் வந்து இங்கே இந்த சேனலில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாக்குங்கிறனால நான் வந்து 5% ஸ்டாப் லாஸ் போடுறேன், 10% டார்கெட் போடுறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிருக்கக்கூடியது ஸ்டாப் லாஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஏன்னா எனக்கு டார்கெட்டே ஹிட் ஆகிருக்காது ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கான இந்த ஒரு இது கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போவும் இதே ஸ்டாக்கில் ஓகேங்களா. ஸோ இதே ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் இதே மாதிரியான ஒரு என்ட்ரி கிடச்சிது ஓகேங்களா. ஸோ இந்த சேனல்ஸை யூஸ் பண்ணியே தான் நான் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஆர்டி ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. நெஃப்டி அனாலிசிஸ் வீடியோடய வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி 197 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 195 வரைக்குமே போச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் என்ட்ரி போட்டதாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நமக்கு 20% வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி, அதாவது இந்த இயர் தான் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபார்ம் ஆன இந்த சைட்வேஸ் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ இதில் கரெக்டாக பாருங்கள், இந்த இது பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம்னாலே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ தெரியுதுங்களா எதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு சேனலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா வந்து பிரேக் அவுட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஓகேங்களா. இன்கேஸ் அது ஃபேக் அவுட்டாக போயிடுச்சுன்னா நமக்கு தெரியாது. இதே வந்து நம்ம இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு டூலை யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா நமக்கான அக்யூரசி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்கில் இருக்குது. ஈவன் நான் இண்டெக்ஸில் கூட இந்த ஃபிபனாச்சி சேனலை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் டே டு டே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டூல் இது ஓகேங்களா. ஸோ இருங்க டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 1 hour வச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது நார்மல் சேனல் ஓகேங்களா. இப்போ நான் 5th சேனல் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் எடுத்து வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இருங்க வச்சுக்கோ. ஸோ இது வந்து ஃபேக் அவுட் எது வரைக்கும் கொடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியுதா ஓகேங்களா. ஸோ நான் கரெக்டாக 0 to 1 அந்த சேனலுக்கு நார்மலாக இருக்க சேனலுக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே தான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எனக்கு ஃபிபனாச்சி லெவல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபேக் அவுட்லேருந்து எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக போகுது. இங்கே உள்ள இன்னொரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கும் நம்ம ஃபேக் அவுட் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த 0.27 இல்லாட்டி 1.27 இந்த 2 லெவலில் ஏதோ ஒரு லெவலில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுத்தாலே போதுமானது, ரொம்ப அக்யூரேட்டானது. ஈவன் இதை வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இந்த சேனல் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சேனலோட ஃபேக் அவுட் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ கரெக்டாக அப்படியே எங்கே இருக்குதுன்னு தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சு அதை ரீடெஸ்ட் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரியே கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபேக் அவுட்டுக்கும் பிரேக் அவுட்டுக்கும் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாலே போதும் ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவை தாண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் அது எவ்வளோ தான் நமக்கு புல்லிஷாக இருந்தாலும் நம்ம இங்கேருந்து என்ட்ரி கொடுத்துருந்தாலே இது வரைக்கும் போயிருக்குமே நல்லா ப்ராஃபிட் ஆகிருக்குமே நினச்சா கூட
இன்கேஸ் அது ஸ்டாப் ஹிட் பண்ணுச்சுன்னா மொரட்டு லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் அதை கரெக்டாக பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுக்குறீங்க ஓகேங்களா. ஸோ அதாவது சேனலோட டாப்பில் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறீங்க நார்மலாக இருக்கும்போது, அடுத்து அது எது வரைக்கும் போகும்னா வந்து மேக்ஸிமம் அந்த 1.27 அது வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை போட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இன்கேஸ் அது பிரேக் ஆகல அங்கே ஸ்வீப் ஆகுதுன்னா, ஸ்வீப் மீன்ஸ் அங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா வந்து இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா. அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஸ்டாப்பை கன்ஃபார்ம் ஹிட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து இதை வந்து நம்ம இதில் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னா மற்றதில் யூஸ் பண்ணலாம். ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் யூஸ் பண்ணி காட்டுற பாருங்க ஓகேங்களா. ஸோ பிட்காயின்லேயே பாருங்கள், அங்கே பாருங்கள் ஃபேக் அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா கிரிப்டோ கரன்சியில் யூஸ் பண்ணலாம், ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த டூல் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிபனாச்சி டூல் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த 2 டூல், அதாவது மொத்தம் நம்ம ஆல்ரெடி 2 டூல் சொல்லியிருந்தோம், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா, ஏன்னா சேனல் ஃபார்மேஷன் அடிக்கடி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபேக் அவுட்டையும் பிரேக் அவுட்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சூப்பராக அதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்திரியமில் இருக்குது. ஸோ எத்திரியமில் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை பிளாட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ தெரியுதுங்களா, கரெக்டான லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த டூல் யூஸ் ஆகும் மக்களே ஓகேங்களா. ஸோ இதை கன்ஃபார்ம் நீங்கள் உங்களோட டே டு டே ட்ரேடிங் லைஃப்பில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.